இடியோட டைரக்டர் தமிழ்நாட்டில் முகாம் 2 நாள் முகாம். இது பரபரப்பான செய்தி. ஆனா ஒரு இடத்துலயும் டிபேட் இல்ல. அதிகாரிகளுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல குறிப்பா சொல்லப்போனா கடந்த 2 ஆண்டுகளா எடுக்கப்பட்ட வழக்குகள்ல ஏன் எந்த வகையான நடவடிக்கை எடுக்க முடியல? என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறத பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பு செய்தி போயிட்டு இருக்கு. இந்த முகாம் எப்படி பார்க்குறீங்க? 3 நாள் அமலாக்கத்துறை இயக்குனர் ராகுல் 3 நாள் வந்திருக்காரு. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் தான் அதிக இந்த பீரியடில் இடி வழக்குகள். அதில் இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸில் உள்ள நுழைய முடியாது, எடுத்த வழக்குகளை சரியாக வாதாட முடியாமல் அவர்கள் வாதாடி ரெய்டெல்லாம் தடுத்து நிறுத்தினது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் இடி வழக்குகள் எவ்வளோ இருக்கும், இல்லை மடங்கி போயிருக்கோம். அதெல்லாம் என்ன ஏதுன்றதை பார்க்குறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட கெஜ்ரிவால் எல்லாம் விடுதலை விடுதலை கண்ணுக்கு எதிர நல்லா தெரிஞ்சுது. அவங்க வீட்டில் உட்காந்து தான் மீட்டிங் போட்டாங்க. 140 கோடி ரூபா வசூல். கோவா எலெக்ஷனில் 38-40 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. எல்லாம் இருந்தோம். அந்த இவெல்லாம் சாட்சியை சொன்னான். யாரு? மதுபாலை அதிபர், இந்த தெலுங்கானால அந்த இவரு பொண்ணு, அது எல்லாமே இருந்தோம். நிரூபிக்கலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுறாங்கன்னா, அதுக்கு அவர் அழுறது தானே உண்மையிலே முடியல. பெரிய நடிகன். நடிகன் எல்லாம் வரும்போது போராளியா வரானுங்க, அப்புறம் நடிகனாயிடுறானுங்க. அதனால இல்ல இது ஏதாவது மாற்றத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குமா? எது வழக்கு நோக்கி போக வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது கைது அந்த மாதிரி போறது? எது இடியோட இந்த முகாம் அது இப்போ இந்த ஆலோசனை நடக்கும். இப்போ நேரு இது மணல் டாஸ்மார்க் அடுத்து ரிலீஃப் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம்? அதிகாரிகள்கிட்ட சுணக்கம் இருக்குதா, இல்லை அதிகாரி எவனா விலை போயிட்டாங்க? அந்த மாதிரி அதிகாரிங்களாம் தெரியும்ல எப்படின்னு ஏதுன்னு.